ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2 22ஆம் தேதி நடக்க போகுது. அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நடக்க போகுது. சிபிடி 2 எலிஜிபிளான கேண்டிடேட் எல்லாருமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர்லாம் வந்து என்னென்னா போட்டிருப்பாங்க. டெஃபினட்டாக நீங்கள் எந்த ஹோம் டவுனில் இருக்கீங்களோ அந்த பிளேஸில் வந்து போட்டிருக்க போகிறது இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து என்னென்னா போட்டிருப்பாங்க. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். உங்களுடைய எக்ஸாம் சென்டர் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. சே எக்ஸாம்பிள் 5 hours 6 hours ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னா 22ஆம் தேதி எக்ஸாம், அப்போ 22ஆம் தேதியே தான் கிளம்பணும் அப்படின்னா சாத்தியம் இல்லை. 21ஆம் தேதி முன்னாடியே, ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் கிளம்பி அங்கே போய் இருந்துட்டு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்பொழுது எந்தவித மென்டல் ப்ரெஷரும் எந்தவித ஃபிசிக்கல் டயர்ட்னஸும் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ மொதல் விஷயம், உங்களுடைய எக்ஸாம் சென்டரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றது போல் உங்களுடைய டேவை பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ரியராக போய் இருக்கிறது நல்லது. இல்லை 3 hours தான் சார் ட்ராவல், 2 hours தான் ட்ராவல் அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்சளவு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஒரு ஏர்லி மார்னிங்கில் எழுந்து போகிறது ரொம்ப நல்லது. மொதல் விஷயம். இப்போ 22ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது. இந்த 22ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு 21ஆம் தேதி போய் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் தவறு. செவ்வாய்க்கிழமை எக்ஸாம்னா திங்கக்கிழமை ஒரு மார்க் டெஸ்ட் போடாதீங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஃபைனல் மார்க் டெஸ்ட் என்னையோட முடியணும் அப்படின்னா சாட்டர்டே சண்டே அந்த 2 நாளில் வந்து முடிஞ்சிடணும். மண்டே ஒரு மார்க் டெஸ்ட் கூட போடக்கூடாது. மண்டே இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸாக வந்து இருக்கணும், எதுவுமே வந்து அட்டன் பண்ணக்கூடாது. லாஸ்ட் மினிட்ஸில் நம்ம போடக்கூடிய மார்க் டெஸ்ட் அதில் மார்க் வந்து ஸ்கோர் கம்மியாகும் பொழுது அது சைக்கலாஜிக்கலாக ஒரு இம்பேக்டை வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ 22ஆம் தேதி எக்ஸாம், சாட்டர்டே சண்டே மண்டே கடைசி 3 days, கடைசி 3 நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயமும் புதுசாக பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் படித்த அத்தனை கண்டென்ட்டையுமே மல்டிபிள் டைம் வந்து ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் ரிவிஷன் பண்ண பொழுது எந்த இடத்துல லாகாக இருப்பீங்க அப்படின்னா சிவில் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிடுவீங்க. பட் இன் ஜென்ரல் அவேர்னஸில் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டோ இல்லை பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அந்த இடத்த ரிவிஷன் பண்ணுறத விட்டுருவீங்க. அது எல்லாமே சேர்த்து பார்க்கும்பொழுது இன்க்ளூடிங் ஜென்ரல் அவேர்னஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது 50 மார்க் இருக்குது. அங்கே தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிவிஷனை கொஞ்சம் கூடுதல் படுத்தணும். எல்லாருமே சிவிலை வந்து நல்லா வந்து பண்ணுவாங்க. பட் அங்கே அந்த மீதி ரிமைனிங் 50 மார்க்ஸில் கொஞ்சம் கோட்டை விடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த எக்ஸாமுடைய ரொம்ப முக்கியமான கண்டென்ட் வந்து நேரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து குறைவாக தான் வந்து இருக்க போகுது. அப்போ என்டையர் கான்செப்டுமே 150 கொஸ்டினையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு திட்டத்திட்ட 33 to 40 செகண்ட் தான் நீங்கள் வந்து டைமே எடுத்துக்கணும். அதை தாண்டி நீங்கள் டைம் எடுத்துக்க கூடாது. எக்ஸாம்பிள் ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் அங்கே உள்ளே இருக்கீங்கன்னா 1.5 மணி நேரமும் உங்களுடைய முழு ஃபோக்கஸும் வேக வேகமாக கொஸ்டினை அட்டன் பண்ணுறதுல தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வேகமாக அட்டன் பண்ணுற அந்த பேர் வழியில் அக்யூரஸியை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு இல்லையா, அதனால் எந்தளவு அக்யூரஸியோடு அட்டன் பண்ண முடியுமோ அதை பாருங்கள். இப்போ 150 கொஸ்டினையும் நம்ம கடந்து போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கரெக்டாக நமக்கு ஒரு 110 to 120 கொஸ்டின் தெரிஞ்சாலே டெஃபினட்டாக ஜாப் கிடைக்கும். அப்போ இங்கே ஒரு கொஸ்டினை 40 செகண்டில் அட்டன் பண்ணுறேன், அப்போ 150 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறேன், அது தப்பு. நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ண போகிற கொஸ்டின் 110லேருந்து 120 கொஸ்டின் தான், இன்க்ளூடிங் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் டெக்னிக்கல், இது ரெண்டுமே சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன். அப்போ அக்யூரசி பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2 எந்தளவு முக்கியம் அப்படின்னா 2019க்கு அப்புறம் இந்த 2025ல் தான் இந்த எக்ஸாம் வந்து வந்திருக்கு. அப்போ 2019க்கும் 25க்கும் இடையில 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து கேப் இருக்குது. அப்போ 6 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்போ எந்தளவு முக்கியன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிற எல்லாருமே லக்கி பர்சன் தான். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதும் பொழுது நிறைய பேர் வந்து ஆப்சண்ட் ஆகியிருப்பாங்க. ஒன்று, தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகியிருப்பாங்க. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணி எழுதுறதுக்கு ஒரு அலுப்பு தட்டும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கொடுக்கக்கூடிய கிரேஸ் ஆர்ஆர்பிக்கு நம்ம கொடுக்கறது கிடையாது. 2. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஸ்பிரண்ட் ஆல்ரெடி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ல செலக்ட் ஆகியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி ஏஇலையும் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓலையும் அவங்களுடைய ரேங்க் வந்து ஹை லெவலில் இருக்கும். அதனால் தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் ஆப்சண்டிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போ இன் 2019ல் ஒரு சென்டர் இருக்குன்னா அதில் 90% ஆஃப் த பீப்புள்
அதர் தமிழ்நாடை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்லேருந்து தான் வந்தாங்க. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் தான். அது கேரளா, கர்நாடகா, பீகார், ராஜஸ்தான் இது போல் மற்ற ஸ்டேட்லேருந்து தான் வந்தாங்க. பட் இந்த 2025ல் அது போல் ட்ரெண்ட் இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக பொறுத்து இருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த 2025ல் அது போல் ஒரு ட்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு. ஒருவேளை நார்த் இந்தியன்ஸ் இல்லை அதர் ஸ்டேட்காரங்க வராங்க உங்கள் எக்ஸாம் சென்டருக்கு அப்படின்னா மொதல் விஷயம் அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்க படிச்சுட்டே இருக்காங்க, பட் என்ன படிக்கிறாங்க எப்படி படிக்கிறாங்கன்னா நமக்கு தெரியாது. அவங்க படிச்சுட்டே இருக்காங்கன்னு மட்டும் தான் தெரியும். மேபி அவங்க வந்து குருட்டு மனப்பாடம் கூட பண்ணிட்டு இருக்கலாம் அந்த நேரத்தில். அதனால அவங்க இவ்வளோ வெறி கொண்டு படிக்கிறாங்க, அவங்க எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ மெனக்கட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு அறிவா நம்ம மைண்டுக்குள்ள போகணுமே ஒழிய இதெல்லாம் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடாது. நீங்க அந்த எக்ஸாமை முடிச்சதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். டெஃபினட்டா ரயில்வே ஸ்டேஷன் சும்மா போய் பாருங்க. நீங்க எந்த சென்டர்ல இருந்தாலும் அந்த சென்டருக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அந்த ரயில்வே ஸ்டேஷன் நீங்க பஸ்லயே போயிருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்க. உங்களுடைய ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2 எக்ஸாமுக்கு நார்த் இந்தியன்ஸ் அல்லது அதர் தென் தமிழ்நாடு கேண்டிடேட் வர பட்சத்தில் அவங்க எல்லாரும் மேக்ஸிமம் ட்ரெயினில் தான் வந்து வருவாங்க. அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை உங்களால் உணர முடியும். ஈவன் தோ அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க அதே மாதிரி தான் படிப்பாங்க. வேற வழி இல்லை. ஓகேவா? அவங்களுக்கு இந்த ரயில்வே எக்ஸாமை தவிர்த்து வேற வழி ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக இல்லை. நமக்கு தான் டிஎன்பிஎஸ்சி இருக்கு, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கும் ஜேடிஓக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் நாட் ஈவன் ஒரு 10% கூட நம்ம கேண்டிடேட் ஆர்ஆர்பி ஜேஇக்கும் எஸ்எஸ்சி ஜேஇக்கும் கொடுக்கறதில்ல. பட் அங்கே அது போல் ஸ்டேட் போர்டே வந்து ரொம்ப கம்மியான எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆர்ஆர்பி தான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ். நமக்கு அருமை தெரியல, அவங்களுக்கு அருமை தெரியுது. நமக்கு நிறைய வழிகள் இருக்குது, அவங்களுக்கு வழியே இல்லை. நம்ம அடுத்த வேளை சாப்பாடு இருக்குது, நல்ல லைப்ரரி இருக்குது, நிறைய நாலேஜ் சென்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இருக்குது, அங்கங்கே லைப்ரரி இருக்குது. பட் அங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாததுனால தான் அவங்களுக்கு படிப்போட அருமை வந்து புரியுது. எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு வராங்க. அதில் தவறு எதுவும் இல்லை. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னைக்கு நமக்கு புரியுதோ அன்னைக்கு ஆர்ஆர்பி ஜேஇல இது போல் ஒரு சினாரியோ இல்லை இது போல் சீன்ஸ் எல்லாமே மாறும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2 எக்ஸாம் எழுதி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த நாளே 23 ஏப்ரலே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கு சுவிட்ச் ஆகி நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2க்கு ஒரு டெம்போவோட படிச்சுட்டே இருப்பீங்க. சடனாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கு பட்டுன்னு வந்து என்னென்னா மாறது ரொம்ப நல்லது. ஒரு கேப் விட்டீங்க அப்படின்னா அந்த கேப் தான் உங்களை அழிக்கக்கூடிய கேப்பாக இருக்கும். ஒரு 10 டேஸ் கழித்து படிப்போம், 20 டேஸ் கழித்து படிப்போம்னா 20 டேஸ் கழிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் படிக்க மாட்டீங்க, மைண்ட் செட் வந்து மாறிடும். ஸோ இதெல்லாம் எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது. எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ண வேண்டியதும் நான் வந்து சொல்லிட்டேன். இந்த ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2 எக்ஸாம் அப்பியர் ஆகிற எல்லா தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்டுக்கும் எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் சார்பாக ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு நீங்கள் எனக்கு டைரக்ட் காலோ இல்லை மெசேஜோ பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.